யூடியூப்ல போனஸ் அமௌண்ட்டு எப்படி வாங்குறது? அதாவது யூடியூப்ல வர்ற வருமானமெல்லாம் இல்லாம தனியா ஒரு $100லேருந்து ஒரு $500 வரைக்கும் யூடியூப் ஃப்ரீயா போனஸ் அமௌண்ட்டா குடுக்குறாங்க. அது எப்படி நம்ம வாங்குறது? நம்ம சேனலுக்கு எப்படி வர வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு $500 உங்க யூடியூப் விளம்பரத்துல வர்ற வருமானம், ஷார்ட்ஸ்ல வர்ற வருமானம், நீங்க அஃபிலியேட்ல வர்ற வருமானம் இதையெல்லாம் தவிர்த்து யூடியூப் ஃப்ரீயா குடுக்குறது. அதுவும் மாசம் குடுக்குறாங்க. மாசத்துக்கு $500 வரைக்கும் நீங்க ஃப்ரீயாவே சம்பாதிக்கலாம் யூடியூப்ல. எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டேக் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதையும் இந்த வீடியோலயே பார்க்கலாம். இங்க வாப்பா. ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை சூஸ் பண்ணதுக்கப்புறமா எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக டேக் ப்ராடக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணணுமோ அதை சர்ச் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டேக் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஏர்ன் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஃப்ரம் 1 ஆகஸ்ட் அன்டில் 31 ஆகஸ்ட் $550. ஓகேங்களா? இதை பற்றின விஷயத்த சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், எப்படி இந்த $550 நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா டேக் ப்ராடக்ட்டில் நீங்கள் டேக் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணிங்கன்னா அதை யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதில் ஒரு கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது பேசிக்காக உள்ள ஒரு விஷயம். இப்போ $1000 ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்க, 10% கமிஷன்னா உங்களுக்கு $100 வந்து உங்கள் ஆட்சன்ஸில் ஆட் ஆயிரும். இந்த டேக் ப்ராடக்ட்டில் தான் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா போனஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டேக் ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும்னா உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகிருக்கணும். இந்த போனஸ் அமௌண்ட்லாம் வாங்குறதுக்காகவும் சொல்கிறேன், ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கும் சொல்கிறேன். மானிட்டைசேஷன் ஆன சேனல் மட்டும்தான் இது செய்ய முடியும். ரெண்டாவது, உங்கள் சேனலில் 10,000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10,000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த போனஸ் அமௌண்ட்டும் கிடைக்கும், ப்ராடக்ட்டும் டேக் பண்ண முடியும். இந்த முன்னாடி வந்து 5,000 சப்ஸ்கிரைபராக இருந்துச்சு, இப்போ 10,000 சப்ஸ்கிரைபராக மாற்றிட்டாங்க. 10,000 சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இருக்கணும், மஸ்ட்டு. எல்லா கண்ட்ரிக்கும் எலிஜிபிள் கிடையாது, ஒரு 4-5 கண்ட்ரிக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். போனஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும், டேக் ப்ராடக்டாக இருக்கட்டும். எந்தெந்த கண்ட்ரினா யூஎஸ், சவுத் கொரியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா, பிலிப்பைன்ஸ், இந்தியா, சிங்கப்பூர். இந்த கண்ட்ரியில் மட்டும்தான் நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து போனஸ் அமௌண்ட்டும் கிடைக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சேனல் கண்டிப்பாக மியூசிக் சேனலாக இருக்கக்கூடாது, அல்லது அஃபிஷியல் ஆர்டிஸ்ட் சேனல். அதுவும் மியூசிக் சேனல் மாதிரி தான். அஃபிஷியல் ஆர்டிஸ்ட் சேனலாகவும் இருக்கக்கூடாது, மியூசிக் சேனலாகவும் இருக்கக்கூடாது. எந்த எம்சிஎன்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு இந்த போனஸ் அமௌண்ட்டும் கிடைக்காது, ப்ராடக்ட்டும் டேக் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட் ஃபார் கிட்ஸு சேனலாக இருக்கக்கூடாது. கிட்ஸுக்கான சேனலாக இருந்தால் இந்த விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது. இது எல்லாம் போனஸ் அமௌண்ட் கிடைக்கிறது டேக் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி. ரெண்டாவது விஷயம், இது ஓகே. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ப்ராடக்ட்டை டேக் பண்ணிட்டீங்க, யாராவது பர்ச்சேசிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டு உங்கள் ஆட்சன்ஸில் எப்போ ஆட் ஆகும் அப்படின்னா, இந்த போனஸ் அமௌண்ட்டையும் சொல்கிறேன். போனஸ் அமௌண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஏர்ன் பண்ணுற கமிஷன் அமௌண்ட்டாக இருக்கட்டும், எப்போ ஆட்சன்ஸில் ஆட் ஆகும்னா 60 to 120 நாளுக்குள்ளார உங்களுக்கு ஆட்சன்ஸில் ஆட் ஆகிரும். இது எதுக்காக 60 to 120 நாள் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஏன்னா இப்போ ஆட்சன்ஸில் நம்ம யூடியூப்பில் விளம்பரம் வருது, அது மூலியமாக சம்பாதிக்கணும்னா மாதம் ஆட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்டில் இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது மாதிரிலாம் நம்ம டேக் பண்ணி வரலாம் ப்ராடக்ட். இது எதுக்கு 60 to 120 நாள் கொடுக்குறாங்கன்னா, சில பேர் ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க, நமக்கு கமிஷனும் வந்துடும். திரும்ப அவங்க ப்ராடக்ட் பிடிக்கலன்னு ரிட்டன் பண்ணிடுவாங்க. ரிட்டன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், நமக்கு கொடுத்த கமிஷன் வேஸ்ட் ஆயிரும்ல. அதனால 60 to 120 நாள் அதுக்குள்ளே ஆட் ஆயிரும், நமக்கு கமிஷனும் கிடச்சிடும், போனஸ் அமௌண்ட்டும் ஆட் ஆகும். ஒருவேளை ப்ராடக்ட்டை யாராவது ஒருத்தவங்க வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் போட்டு விட்டாங்க அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல கமிஷன் அமௌண்ட்டு, போனஸ் அமௌண்ட்டு, அதுவுமே ரிட்டன் ஆயிரும். ஓகேங்களா? நமக்கு வந்த வருமானமும் ரிட்டன் ஆயிரும், யாராவது ப்ராடக்ட்டை ரிட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே, இந்த போனஸ் அமௌண்ட்டோட டேட் எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 1ஆம் தேதி to 30ஆம் தேதி. 31ஆம் தேதியாக இருந்தால் 1ஆம் தேதி to 31ஆம் தேதி. மாதத்தில் 30 தேதியும் வரும், 31 தேதியும். இந்த 1ஆம் தேதி to 30ஆம் தேதி நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்டை செல் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராடக்ட்டு எல்லாம் கிளிக் பண்ணி வாங்கியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கமிஷன் அமௌண்ட்டு எல்லாம் மாதம் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? 1ஆம் தேதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணல அப்படின்னா திரும்ப எல்லாம் ஜீரோவுக்கு வந்துட்டு மறுபடியும் 1ஆம் தேதி to 30ஆம் தேதி. இது பேசிக்காக ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி to நேற்று 1ஆம் தேதியா, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நான் எவ்வளோ ப்ராடக்ட் மூலியமாக ஏர்ன் பண்ணுறேனோ அது நமக்கு
போனஸும் கிடைக்கும், நமக்கு கமிஷனும் கிடைக்கும். ஓகே, இந்த போனஸ் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து $2000 ப்ராடக்ட்டு செல் பண்ணியிருந்தீங்கன்னா, $2000 உங்களுடைய பொருள்லாம் விற்றுருக்கு, நீங்கள் டேக் பண்ணுறீங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, அது $2000 செல் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு $100 போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்னா $100 உங்களுக்கு யூடியூப் போனஸாக கொடுத்துருவாங்க. இதுவே வந்து $10,000 உங்கள் இது செல் ஆகிருக்கு அப்படின்னா, இது உங்களுடைய ப்ராடக்ட்லாம் சேல் ஆகிருக்கு 1 மந்தில், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே $10,000 சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு $500 போனஸ் அமௌண்ட்டு. அந்த $10,000 சேல் ஆகிருக்குன்னா அந்த $10,000 கமிஷனும் உங்களுக்கு வந்துடும். கமிஷன் இல்லாமல் $500 யூடியூப் வந்து போனஸ் அமௌண்ட்டாக கொடுக்குறாங்க. இதுவே வந்து $50,000 உங்களுடைய ப்ராடக்ட்லாம் சேல் ஆகிருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு $2,500 போனஸ் அமௌண்ட் கிடைக்கிது. கமிஷன் எல்லாம் விட்டுருங்க, அது தனியாக கிடைக்கும். அது ஒரு $1,000 $1,500 கமிஷன் கிடைக்குதுனாலும் இது $2,500 யூடியூப் ஃப்ரீயாக கமிஷனாக கொடுக்குறாங்க. இதையெல்லாம் தவிர்த்து அதை நான் எப்போவுமே சொன்ன மாதிரி 120 நாளுக்குள்ளே ஆட் ஆயிரும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா வீடியோலையும் ப்ராடக்ட் வந்து டேக் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு அன்பாக்சிங் வீடியோ இதை காமிச்சு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதில் ப்ராடக்ட் ஆட் பண்ணலாமே தவிர, சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வீடியோக்கள்லாம் எல்லா வீடியோலையும் ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சேனல் வந்து மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மானிட்டைசேஷன் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன், மிஸ்லீடிங் அந்த மாதிரியான ஒரு விஷயமா வந்துடும். ஓகேங்களா, சம்மந்தம் இல்லாத வீடியோலலாம் இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன் இதில் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் ஏதாவது ஒரு திங்ஸை காமிச்சு, இப்போ நான் அந்த மொபைலை காமிக்கிறேன் இது எல்லோரும் வாங்கிக்கோங்க அப்படின்னு இந்த ப்ராடக்டை காமிச்சு நான் ப்ராடக்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வீடியோவில் சம்மந்தமே இல்லாமல் நான் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னோம்னா அது வந்து மிஸ்லீடிங். ஓகேங்களா, ஓகே, உங்களுக்கு ரொம்ப தெளிவாக எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கும். நம்ம மெம்பர்ஷிப்பில், நம்ம யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? யூடியூப் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.